ஹலோ buddies. இன்னைக்கு நாம எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் தமிழ் இலக்கியத்தை படிக்கிறவங்க, ஆர்வத்தோட படிக்கிறவங்க அண்ட் கான்டெம்பரரி ரைட்டர்ஸோட புக் படிக்கிறவங்க, எஸ்ரா புக்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த புக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எனக்கு லாஸ்ட் இயர் 2022 அப்போது March 26 என்னோட பர்த்டே அப்போது எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க மார்ஷல் படி. ஸோ அவங்க கொடுத்த புக் ilakattra பயணி. ஸோ எஸ்ராவோட புக். ஸோ இதை நான் படித்து முடித்த கையோடு நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அங்கே நான் போஸ்ட் போட்டுட்டு இப்போ தான் நான் வீடியோ ரிவ்யூ போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோ ரிவ்யூஸும் போடலாம். ஸோ விஷுவல் லேர்னர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு புக்ஸை படிக்கிற ஆர்வம் என்ன மாதிரி இருக்கலாம், மேபி பிகினர்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் என்னோடய ரிவ்யூஸை ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ ரிவ்யூ. ஸோ முடிஞ்சவருக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் அவர் ஆரம்பிக்கிற அந்த லைன் இந்த புக்கை படித்த எல்லாருக்குமே பரிச்சயமாக இருக்கும். ஸோ ஆரம்பிக்கிற லைனே பார்த்தீங்கன்னா, ஸோ பக்தியார் கில்ஜி அவர் என்ன பண்ணியிருப்பார், 1203 வந்து அவர் படையெடுத்து வந்து இங்கே டெல்லியில் இங்கே இருக்கிற செல்வங்கள் மக்களை எல்லாம் அழிச்சப்போ, இங்கே நம்ம நாலந்தா யூனிவர்சிட்டியும் டெல்லியில் இருக்கிற நாலந்தா யூனிவர்சிட்டியும் அழிச்சப்போ, அதுக்கப்புறம் எஞ்சி இருந்த அரிசியை மியூசியமில் வச்சுருக்காங்க இப்போவும். ஸோ அது அவர் இவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காரு பாருங்கள். நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஸோ அவர் அந்த அரிசியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஒரு வரலாற்று சாட்சி. கருகிய அரிசியில் இந்திய வரலாற்றின் கடந்த காலம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அழகாக ஸ்லாகிச்சு சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் எழுத்தாளர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம போகிறோம், நம்ம சுற்றுலா மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ ஒரு டூருக்கும் ஒரு ட்ராவலிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அழகாக வந்து மேக் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ரைடர்ஸோட தனித்துவமே. ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் அவங்க சொன்ன இடத்த நம்ம இது வரைக்கும் பார்க்காத இடங்களை அவர் சொன்னதுக்கப்புறம் அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதோட அருமையும் அதோட சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம மற்றவங்களுக்கும் எடுத்து ஷேர் பண்ணுவோம். இதனால தான் நம்ம வந்து புக்ஸை படிக்கிறது முக்கியம். ஸோ ரிமார்க்கபிள் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம ஒரு ட்ராவலராகவே இருந்தால் கூட புக்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் நம்ம ஜஸ்ட் மேலோடமாக பார்க்குறது வேறு, நம்ம பக்கத்துலேயே இருக்கிற விஷயங்களை கூட நம்ம வந்து அதில் இருக்கிற சிக்னிஃபிகன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அண்டு இந்தியாவில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள் இப்போ இவர் சொல்லியிருக்காரு. கொனார்க் சூரியன் கோவில், அங்கே இருக்கிற சிற்பங்கள் பற்றி ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கிறாரு. ஹம்பி வரைக்கும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமும் அவர் பார்த்த ராமநாதபுரத்தில் ரதி சிற்பம், அப்புறம் ரதி சிற்பம் அங்கே மட்டும் இல்லை, நிறைய ரதி சிற்பங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இங்கே நான் ரதி சிற்பங்களை பற்றி இங்கே நான் படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அது மாதிரி சமணர்கள் பற்றி முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். கனடாவில் ஏரி எந்தளவுக்கு முக்கியமான விஷயம். அங்கே ஏரிகள் நிறைய இருக்குது. சிம்கோ ஏரி பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதில் அங்கே ஒரு கடல் மாதிரி ஏரின்றது கனடாவில் பொறுத்த வரைக்கும். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஏரின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்க சில்கா ஏரி. ஸோ சில்கா ஏரிக்கு அவர் போயிருக்காராம். ஸோ அந்த சில்கா ஏரிக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே கனடாவில் ஏரியெல்லாம் தான் வந்து ஸ்பெஷல். அங்கே பாண்ட்ஸ் எல்லாம் தான் ஸ்பெஷல். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஏரிகளோட ஒப்பிடும்போது இங்கே இருக்கிற சில்கா, இந்தியாவிலேயே இருக்கிற மிகப்பெரிய ஏரி சில்கா, அது ஒரு இலந்தை பழ அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு நிறைய இங்கே இருக்கிற பெருமைகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கனடாலேயே நிறைய ஷேக்ஸ்பியர் ட்ராமாஸ்லாம் நடக்கும்போது நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு $50 செலவு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நம்ம நாடகங்கள் மரபு வழி இருக்கிற நாடகங்கள்லாம் போய் பார்க்க மாட்டோம். ஸோ எத்தனையோ நாடகங்கள் வந்து நம்ம கூத்துப்பட்டறையெல்லாம் நடத்துவாங்க. அப்போல்லாம் நம்ம எதுவுமே ஆர்வம் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை வருத்தப்பட்டு சொல்கிறாரு. நம்ம டிவி அண்டு மொபைல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். அண்டு நம்மக்கிட்ட இருக்கிற
முக்கியமான நல்ல விஷயங்களை மறந்துட்டோம் அப்படின்றதையும் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்து ஸோ 24 இயர்ஸ் அப்போது அங்கே ஹரித்வாருக்கு போயிருந்த அனுபவங்கள் பற்றி அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் படிக்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு அப்புறம் வெறியர் எல்வின் அப்படின்றவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. பழங்குடி மக்களுக்காக அவர் நிறைய பாடுபட்டிருக்கிறாரு. ஸோ அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா அப்புறம் பட்டம் வாங்கினது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. அங்கே அவர் படித்தது இங்கிலாண்டில். அதுக்கப்புறம் இங்கே இவர் இந்தியாவுக்கு சமய பரப்பாளராக எல்வின் வராரு, வெறியர் எல்வின். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற விஷயங்கள் காந்தியத்தை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் ஒரிசாவில் இங்கே இருக்கிற மக்களுக்காக அவர் நிறைய பாடுபட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் ஸோ வெறியர் எல்வின் ஆரம்பித்து வச்ச சேவா மண்டலம் இப்போவும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறாரு, எஸ்ரா சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அனலைஸ் பண்ணி அண்ட் இன்டெப்த் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நம்ம போய் கூட இருப்போம் இந்தியாவில். ஸோ ஆனால் நம்ம நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருப்போம் அது மேலோட்டமாக பார்த்ததுனால. ஆனால் இது மாதிரி எழுத்தாளர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம சொல்லும்போது நம்ம இவ்வளோ இருக்கா, நம்ம இந்த இடத்த போய் பார்த்துருக்கோம் ஆனால் இத்தனை விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிய வரும். ஏன்னா அவங்க ஹிஸ்டாரிக்கல் வியூவில் பார்ப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் எத்தனையோ சிற்பங்களை பற்றிலாம் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ புக்ஸ் ஒரு பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் உதவும். ஸோ தேங்க்யூ ஃபார் மை படி. ஓகே. அண்ட் இந்த புக்கை வாங்க விருப்பம் இருந்தால் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக் ரீட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ரீடிங்.